எந்த நியூஸ் சேனல்ஸ் எடுத்தாலும் இன்னைக்கு நேத்து ரொம்ப பொதுவா பார்க்க வேண்டியது என்னவா இருக்கு? விஜய் கார் அவர் எடுத்துட்டு வராரு. டப்புன்னு ஒருத்தவங்க என்ன பண்றாங்க? போய் அத வழி மறைச்சு விட்டா கார் மேல ஏறி வாக் பண்ணிடுவாங்க போல. அந்த அளவுக்கு ரொம்ப ஆக்ரோஷமா ஃபேஸ வச்சுக்கிட்டு, ஆதரவாளர்கள வச்சுக்கிட்டு அந்த கார் அப்படிங்கிறத வழி மறைச்சு அவ்ளோ கோபத்தோட லைக் அவங்களுக்கு என்னதாங்க பிரச்சனை அப்படின்னா, அவங்களுக்கு வந்து எனக்கு ஒரு நல்ல பதவி வேணும். நாங்க வந்து ஆனந்த் அண்ணன நெறைய வாட்டி வந்து கேட்டோம், பேசினோம். ஆனா சரியான விமர்சனம் அப்படிங்கிறதையோ, பதிலையோ எங்களுக்கு குடுக்கல. நாங்க தலைவர பார்க்கணும்னு கேட்கிறோம். பட் குடுக்க மாட்டேங்கிறாங்க. எனக்கு தெரியாது. எனக்கு ஒரு முடிவு குடுத்தே ஆகணும். என்னுடைய செலவு நான் நெறைய பண்ணிட்டேன் இந்த கட்சிக்காக. நான் நெறைய செய்துட்டு இருக்கிறேன். எனக்கு இது தொடரணும் அப்படிங்கிறது ஆசை தான். ஆனா எனக்கு பதவி குடுக்கணும்ல அப்படிங்கிறத அஜிதா தரப்புல ரொம்ப அழுத்தமா வைக்கிறாங்க அப்படின்றது தான் இப்போதைக்கு போறது. ஸோ இது பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது பல கட்டங்களா நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இது வந்து இவங்களோட பிரச்சனையை அவங்க பார்த்துப்பாங்க. ஆனா இங்க இவங்க எங்கிருந்து வந்தாங்க? யாரு இவங்க? எதுக்கு இவ்வளவு பிரச்சனை பண்ணணும்? பேசுவோமா? நீங்க பார்த்துட்டு இருக்கிறது தீபி ஸ்பீக்ஸ் அண்ட் நான் உங்க தீபிகா. ஒரு பக்கம் அஜிதாவுடைய இந்த பிரச்சனை அப்படிங்கிறது போது, இன்னொரு பக்கம் வந்து இன்னொரு நபர் அப்படிங்கிற ஒருத்தர் அதை சொல்லிடுவோமே, நாமக்கல் கிழக்கு மாவட்டம் செந்தில்நாதன் அப்படிங்கிற மாவட்ட செயலாளர். ஓகேவா? இவரை பத்தி ஒரு பெரிய சம்பவம் அப்படிங்கிறது ஒரு சமீபத்துல, இதுவும் வந்து ஒரு 2-3 நாட்களுக்குள்ள நடந்ததுதான். முக்கியமா சொல்லணும்னா அந்த கிறிஸ்துமஸ் விழா அப்படிங்கிறது நடத்தினாருல்ல, தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் நடத்தியிருந்தார் இல்லையா? இதற்கு அப்புறம் இதை வந்து கரூர் விஷயத்த முன்பின் பிரிக்கலாம்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இந்த கிறிஸ்துமஸ் கொண்டாட்ட விழா அப்படிங்கிறது முன்பின் அப்படின்னு சொல்லி தமிழக வெற்றி கழகத்துக்கு பிரிக்க முடியும். ஏன்னா ரொம்ப ரீசெண்டா நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, இந்த நபர் வந்துட்டு இந்த மாதிரி பெண்கள் கிட்ட தவறா நடந்துகிட்டாரு அப்படின்னு சொல்லி இவர் அந்த பதவியில இருந்து நீக்கம் பண்ணணும், இங்க இருக்கிற பொறுப்புல இருக்கிற நபர்கள் எப்படி நடந்துக்கிறாங்க பாத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கீழே இப்போ அப்போசிட்ல இருக்கிற பல நபர்களும் பேசிட்டு இருக்காங்க. லைக் நான் சொல்றது நபர்கள் அப்படிங்கிறது கட்சியை சார்ந்தவர்கள். சரியா? இது வந்து ஒரு புறம் நடந்துட்டு இருக்கு. ஒரே ஒரு டவுட் அதுல என்னன்னா, அவங்க வந்து ஒரு முஸ்லிம் பெண், ஒரு தவறுதலான ஒண்ணு நடக்குது, ஒரு கான்டாக்ட்ஸ் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். தவறான உறவுல இருக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்துல குடும்ப உறுப்பினர்களோ இல்ல வேற யாரோ அவங்கள பாக்குறாங்க அப்படிங்கும் போது அவங்கள திட்டணும், அடிக்கணும், போலீஸ்ல நான் புடிச்சு கொடுத்துருவேன்னு மிரட்டணும். இப்படிதானே நடக்கும். இப்படிதானங்க நடக்கும். அது வந்து மீறினாலும் வெளில தெரிஞ்சுன்னா அசிங்கம். இப்படிதான் நடக்கும். அது அங்க இருக்கிற சூழ்நிலை நம்மளால புரிஞ்சுக்க முடியும். நம்ம ஒன்றும் ஃபாரின் கல்ச்சர் எல்லாம் இல்ல. பட் அதை வந்து வீடியோவா எடுத்து இங்கேயும் அங்கேயும் அனுப்பி ஹவு இட் இஸ் பாசிபிள்? அப்போ இது ட்ராப்ல இவர் போய் விழுந்துட்டாரா? நடந்தது தப்பு தான், தப்பு இல்லைன்னா யாரும் சொல்லலாம். அந்த மாதிரி தகாத ஒரு ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது தேவையில்லாத ஒன்று தான். இது எண்ட் ஆஃப் த ரிசல்ட் இவ்வளவு மாதிரி கேவலமா தான் நடக்கும். எண்ட் ஆஃப் த ரிசல்ட் நீங்க செய்யற தவறு அப்படிங்கிறதுக்கு வாங்கி தானே ஆகணும். அது ஓகே. பட் இது எப்படி? இது வந்து சூழ்ச்சியா? இது வந்து பெண், ஏன்னா முஸ்லீம் ஃபேமிலியில இப்படியெல்லாம் நடக்குமா அப்படிங்கிற அளவுக்கு இது ஒண்ணு நடக்குதுன்னா அங்க முஸ்லீம். அடுத்தது இப்போ நான் சொன்னேன் இல்லையா, இப்போ நம்ம பேசணும் இல்லையா அஜிதா. ஸோ இவங்க வந்து அஜிதா ஆக்னல் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க ஒரு கிறிஸ்டியன், அதுவும் மீனவ குடும்பத்தை சார்ந்த இந்த நபர். ஸோ இவங்களை வச்சு நம்ம ஒரு காய் நகர்த்தினா சூப்பரா இருக்கும். லைக் இப்போ என்ன ஒரே ஒரு தீம், இப்போ கிறிஸ்டியன்ஸ் அப்படிங்கிறவங்க தமிழகத்துல அவங்களுடைய ஓட் ஷேர் அப்படிங்கிறது அண்ட் திமுக வின் பண்ணதுக்கு முக்கியமான ரீசன் சிறுபான்மையினுடைய ஓட்டு 10-15% வரைக்கும் இருக்கு. இவங்களுடைய ஓட்டு இப்போ எங்க தமிழக வெற்றி கழகத்துக்கு போயிடுமோன்ற ஒரு பதட்டத்துல திமுக ஏவி விட்ட பெண்களா இவங்க அப்படிங்கிற அளவுக்கு ஒரு சந்தேகம் அப்படிங்கிறது தொடர்ச்சியை எழ ஆரம்பிக்குது. ஏன்னா இந்த கிறிஸ்துமஸ் விழா கொண்டாட்டத்துக்கு அப்புறம் தான் இதெல்லாம் நடக்குதுல்ல. அவர் என்னன்னா அப்படி காமிச்சு அவரை வந்து பதவியில தூக்குறோன்ற அளவுக்கு போயிடுச்சு. ஒரு பக்கம் அஜிதா இவ்வளவு நாள் அழகா வேலை பார்த்துட்டு இருந்தவங்க, சமூக வலைதளங்கள்ல நல்ல ஃபேமஸா ஒர்க் பண்ணிட்டு இருந்த அந்த நபர் இன்னைக்கு வழியை மறைச்சு இவ்வளவு அளவுக்கு அதை எப்படி வேணா உள்ள வச்சுட்டு இருந்திருக்கலாம். பட் இப்ப பேர் நாறுதுன்றது உண்மைதானே. இது வந்து இப்ப எப்படி ப்ரொஜெக்ட் ஆகும்? மீனவ குடும்பத்தை பெண்ணு, இவங்க வந்து கிறிஸ்டியன், இவங்களை வந்து தவறுதான் வந்து யூஸ் பண்ணாங்க. இவர் பெண்களுக்கு எதிரானவர், மீனவ சமுதாயத்திற்கு எதிரானவர் விஜய் அப்படிங்கிற மாதிரி ஒரு புரோட்டோகாலை டோட்டலாவே மாத்துறதுக்காக இவங்க ஏவி விட்டதா அப்படிங்கிற கேள்வி ரொம்ப அழுத்தம் திருத்தமா கேட்கப்பட்டு இருக்கு. இது கூட அஜிதா அவர்களுடைய அண்ணன் பில்லா அப்படின்னு சொல்லப்படுது. அந்த நபர் திமுகவுக்கு ஏதோ முக்கிய நபர்களுக்கு அனிதான்னு சொல்லக்கூடிய இந்த முக்கியமான எம்எல்ஏ கூட எல்லாம் பயங்கரமான ஒரு பினாமியா இருக்கிறாரு. சோ அவங்க இவங்கெல்லாம் சொல்லி இப்படி என்னமோ நடந்ததா. ஏன்னா இவரும் வந்து அப்போல இருந்து தாவேக்கால இருந்திருக்காரு. ஏதோ சில தவறுகள் நிறைய இருந்ததுனால நீங்க பொறுப்புல இருந்தா நல்லா இருக்காது, உங்க மேல நிறைய இன்வெஸ்டிகேஷன்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு, ப்ளீஸ் வேண்டாம், உங்களை தூக்கிறோம்னு சொல்லி டீசெண்டா முடிஞ்சிருக்கு இந்த சம்பவங்கள் அப்படிங்கிறது. பட் அஜிதாவை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா சிறப்பா வேலை செய்யறாங்க, ரொம்ப பொட்டன்ஷியலான ஒரு பொண்ணு, இவங்க இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மீனவர்களுக்கான ஒரு குரலா இவங்க இருப்பாங்கன்ற பட்சத்துல அவங்களை வந்து வச்சிருந்தாங்க.
ஆனா இன்னைக்கு 1000 போச்சே பண்ணலாம். மீனவ குடும்பத்துக்கு எதிர்ப்பானவர், பெண்களுக்கு எதிர்ப்பானவர், பெண்களுக்கு பிடிக்காது, அப்படி இப்படின்னு சொல்லலாம். ஆனா ஒண்ணு யோசிச்சு பார்க்கணும், மாநாடுன்னு ஒண்ணு கூடுச்சுல. இப்ப ரொம்ப ரீசெண்டா, வேற ரொம்ப ப்ரீவியஸ் எல்லாம் போக வேண்டாம், ஈரோடு மாநாடு எவ்வளவு கூட்டம், அங்க இருக்கிற பெண்கள் கூட்டம் பார்த்திருப்பீங்க. எல்லா வயதினரும் இருந்தாங்க. இதே லெவல் பெண்கள் கூட்டம் அப்படிங்கிறது அதிமுகவினுடைய கூட்டத்துல கூடுதா? திமுகவினுடைய கூட்டத்துல கூடுதா? யோசிச்சு பாருங்க. உடனே ஆரம்பிச்சிருவாங்க, அது ரசிகர் கூட்டம், அவரை பார்க்கறதுக்காக வந்தாங்கன்னு. இட் மே பி எனிதிங். அவங்க எல்லாரும் அந்த ரசிகர்களா என்ன ஒரு வெறியில இருக்காங்கல்ல, விஜய் விஜய் விஜய்னு. இப்ப மீதி இருக்கிற 3-4 கட்சி மேல ஒரு பெரிய ஈர்ப்பு கிடையாது. விஜயோட முகம் ஓகே, எனக்கு ரசிகனாவோ இல்ல தொண்டனாவோ எப்படியோ எனக்கு பிடிக்கும், நான் ஓட்டு போடுறேன், இப்படி கன்வெர்ட் ஆகாதுன்னு நம்மளால சொல்ல முடியுமா? வாய்ப்பு இல்லைல்ல. சோ இங்க மீனவர்கள்னு ஒண்ணு அமைக்கப்படுதுல, சுத்தி ஒரு வலை கட்டுறாங்கல்ல, அதையும் யோசிச்சு பார்த்து அதை பத்தியும் கொஞ்சம் பேசுவோம். ரொம்ப சமீபத்துல நான் ஒரு இன்டர்வியூஸ் ஏதோ ஒண்ணு பார்க்கும்போது, அவங்களுடைய அப்பா அம்மா, அதாவது விஜய் அவர்களுடைய அப்பா அம்மா வந்து அந்த இன்டர்வியூக்கு போயிருக்காங்க. ஒரு மீனவ சமூகத்தை சார்ந்த ஒரு நபர் ஒரு பெரிய மீன் எடுத்துட்டு வந்து கொடுக்குறாப்புல, இது அண்ணனுக்கு நீங்க கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மீனை இவரும் அவங்களுடைய அப்பாவும் வாங்குறாரு, எஸ்எஸ்சியும் வாங்குறாரு. வாங்கிட்டு அப்புறமா அதை உள்ளே வச்சு அழகா வச்சிடுறாங்க. இது வந்து நீங்க கொடுங்க, வறுத்து கொடுங்க, இது பண்ணா அப்படிங்கிறாரு. சோ அவரு பெருமையா சொல்றாரு, நீங்க வாங்க மாட்டீங்கன்னு நான் நினைச்சேன், பட் வாங்கிட்டீங்கன்னு. என் மகனை நீங்க இவ்வளவு அளவுக்கு உருகி உருகி காதலிக்கிறீங்க, உருகி உருகி போற்றும் நேரத்துல நான் எப்படி வாங்காம இருப்பேன்? என் மகனை நீங்க இவ்வளவு லவ் பண்றீங்க, இவ்வளவு சப்போர்ட் பண்றீங்க, நான் வாங்க மாட்டேனான்னு அவர் சொன்னாரு. இதுவா தீபிகா விஷயம்னு கேட்டீங்கன்னா அது கிடையாது. பட் அந்த நபர் இருக்காருல்ல, அந்த மீனவர்னு சொன்னேன் இல்லையா, அவர் சொல்றாரு விஷயங்கள். இங்க வந்து ஒரு படம் வருது அப்படின்னா, சுறா படம்னு நினைக்கிறேன், அந்த படத்துக்கெல்லாம் ரிலீஸ் அப்போ எங்க ஊர்ல இருக்கிற எல்லாருமே தியேட்டர் போவோம். அண்ணன் வந்து நம்மளுடைய கதாபாத்திரத்தை நடிச்சிட்டாருன்னு சொல்லிட்டு எங்களுக்கு அவ்வளவு சந்தோஷம், எங்களுக்கு அழுகையே வந்துருச்சு. எங்க எல்லாருடைய வீட்லயும் எல்லாருடைய ஒரு இந்த போட்டுக்கு போறதுலயும் அங்க எல்லாத்தினுடைய பெயிண்டிங்ஸ்லயும் விஜய் அண்ணா இருப்பாரு. அவ்வளவு பிடிக்கும் எங்களுக்கு அவரை இப்ப கட்சியில இருக்காருன்னா அவருக்கு ஆதரவு ஏன் வராது? எதுக்கு வராது? ஏன்னா மீனவர்களுடைய குரல் அப்படிங்கறத அவர் அப்போல இருந்து கொடுத்துட்டு தான் இருக்காரு இல்லையா? ஏன்னா ரசிகர் மன்றமா இருக்கும் போது ஆகட்டும், அப்போல இருந்து மக்களுக்கான பிரச்சனை அப்படின்ற போது மறைமுகமாவோ நேர்மையாவோ இல்ல நேராகவோ அவருடைய சப்போர்ட்ஸை கொடுத்துட்டு தான் இருந்தாரு. எங்கேயுமே இவர் வரலன்னு நம்மளால சொல்ல முடியாதுல்ல. இதை வந்து நான் ஏன் இப்ப பதிவு பண்றேன்னா, நாங்க எங்க ஒட்டுமொத்த கிராமமும் நாங்க அவருக்கு தாங்க சப்போர்ட், அவர் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொன்ன நபர்கள் இன்னைக்கு மொத்தமா ஐயோ இந்த சம்பவம் நடந்துச்சு, விஜய் பார்க்க மாட்டோம்னு சொல்லிடுவாங்களா? விஜய் எங்களுக்கு வேண்டான்னு சொல்லிடுவாங்களா? யோசிச்சு பார்க்கணும்ல. இந்த சம்பவங்கள் அப்படிங்கிறது தொடர்ச்சியா நடக்கும் பட்சத்துல தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த நபர்கள் பல பேரும் ரொம்ப 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 தெளிவாகவும் புரிதலோடையும் இருக்கணும். அடுத்தடுத்து நடக்க போற கேம்பெயின்ஸ், அடுத்தடுத்து நடக்க போற மாநாடுகள் எல்லாத்தையும் கவனக்குறைவு அப்படிங்கிறது சிறிதளவு கூட இல்லாம பார்த்துக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு ரெக்வெஸ்ட். தயவு செய்து அந்த மேலே ஏறுறது, இப்படி கிஸ் பண்றது பண்ணாதீங்க. விழுந்துட்டீங்கன்னா செஞ்சு விட்டுருவாங்க அந்த கட்சியை. நீ தலைவனா, நீ சந்தோஷமா நிக்கிற மேல போய் ஏதாச்சும் நடந்துச்சுன்னா யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு இப்பதானே ஒரு பெரிய இடியில இருந்து மீண்டு வந்து உங்க தலைவர் நீங்க போட்டுட்டு இருக்கிற நபர் உட்கார்ந்து திரும்பவும் மீண்டு வராரு. திரும்பவும் அவரை சோழியை முடிச்சு விட்டுறாதீங்க. ஒரு மாற்றம்ன்றது வரட்டுமே, யாரா வேணா இருக்கட்டும். இப்ப பிஜேபி கூட வந்து நிக்கட்டும், கட்சி உள்ள தமிழக வெற்றி கழகம் வரட்டும், ஒரு மாறுதலா புதுசா ஏதாவது ஒண்ணு நடக்கட்டும், ஒரு விடியல் அப்படிங்கிறது வருதான்றதை பார்ப்போம். ஸோ ஃபைனலா நீங்க சொல்லுங்க, விஜய்க்கு எதிராக நரேட்டிவ் அப்படிங்கிறது செட் பண்ணப்படுதுல, பெண்களுக்கு எதிர்ப்பானவர் அப்படின்னு, அது இல்லைன்றத நீங்க எப்படி ப்ரூவ் பண்ணுவீங்க? கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம சொல்லுங்க. நிறைய நிகழ்வுகள் பேசியிருக்கோம், எப்படி இருந்துச்சு இந்த வீடியோ அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.